ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பரான கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அது நல்லா காஞ்சி வந்ததும் கடுகை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கன்றதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். ஸோ நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறேன், அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பூண்டு இடித்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பூண்டு இந்தளவுக்கு வதங்கி வந்ததும், அதாவது பச்சை வாசனை போனதுமே தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினதும் அதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள். ஸோ இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின அப்புறம் ஆல்ரெடி கருவாடை எண்ணெய் விடாமல் ஒரு கடாயில் வறுத்து வச்சுருந்தேன், பார்த்தாலே தெரியும். இதை நான் கழுவி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல் இதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட தண்ணி ஊற்றி கொதி திரும்பினதும் இந்த தேங்காயை துருவி இதோட ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இறக்கிட்டால் முடிச்சு. இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நாங்கள் கழியோடு சேர்த்து சாப்பிடுவோம், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.